சிறகடிக்க ஆசை டுடே ப்ரோமோ. இப்போ மனோஜ் இருந்துட்டு வீட்டில் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கம்மா சாப்பிட்லான்ட்டு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு கூப்பிட்றாங்க. விஜயா ஒரு பக்கம் கோவப்பட்டு, என்னடா உனக்கு இந்த இதில் பிரியாணி கேட்குதான்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தில் அடிக்கிறாங்க. என்னம்மா அடிக்கிறீங்கன்றாங்க. எங்களை விட்டு இந்த வீட்டை போயிடுவோன்ட்டு நான் நினைச்சிட்டு இருக்க. நீ பிரியாணி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாயா இருக்கேன்ட்டு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அண்ணாமலை வராங்க. பாத்தியா வீட்டை எல்லாமே நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு இங்கே பிரியாணி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் முத்துக்கட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டு நடு ரோட்டில் இருக்கிறது காரணமே இவங்க தான்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் முத்து இருந்துட்டு, அப்பா 10 லட்ச ரூபாய் பணத்தை நான் அந்த சிந்தாமணிக்கே தந்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக கடன் மீட்டுட்டு நம்ம அந்த பத்திரத்தை வாங்கிக்கலாம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கப்பான்ட்டு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு முத்து ஆறுதலாக பேசிகிட்டே இருக்காங்க. அந்த வீட்டு சிந்தாமணி ஒரு பக்கம் இவங்க பத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தராங்களே, இந்த குடும்பத்தை நம்ம அழிக்காமல் விடக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்தாமணி என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ண போகிறாங்கன்ட்டு இந்த எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.